குளியலறையில் பாடும்போது நம் எல்லோருமே கிராமி விருது வாங்கிய பாடகர்கள் தான் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அந்த இடத்துல நாம தான் ராஜா. ஆனா அதே குரல ஒரு மைக்கில் பதிவு செய்து கேட்டால் ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று பல நேரங்களில் உங்களுக்கு தோன்றும். அது நிறைய பேருக்கு நடக்கும். ஒரு சாதாரண விஷயம் தான். இதற்கான தேடலில் உள்ள உங்களுக்கான ஆழமான அலசல் தான் இது. நீங்கள் பாடும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கலாம், அல்லது குரல் எப்படி வேலை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் தேடலில் இருக்கலாம். இன்று நாம் எடுத்திருக்கும் மூலப்பொருள் டாக்டர் செல்வராஜ் எழுதிய ஹவு டு பிகம் அ பெட்டர் சிங்கர் என்ற ஒரு சிறப்பான மின் புத்தகம். அதாவது இவரு ஏதோ ஒரு இசைக்கலைஞர் கிடையாது. இவர் ஒரு அறுவை சிகிச்சை கல்வியாளர். சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஒரு மருத்துவ நிபுணர் பாடும் கலையை பற்றி ஏன் எழுத வேண்டும்? பாத்தீங்கன்னா, பாடுவது என்பது வெறும் கலை அல்ல. அது முழுமையான உயிரியல் மற்றும் உடற்கூறியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓஹோ, அதாவது நமது மனித உணர் எப்படி ஒரு இசைக்கருவியாக மாறுகிறது என்பதை அவர் மருத்துவ கோணத்தில் விளக்குகிறார். சரிதானே? நிச்சயமா. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, பாடுவது என்பது பழங்கால குகைகளில் தொடங்கி இன்றைய நவீன தொழில்நுட்பம் வரை மனித உணர்வுகளை பரிமாறும் ஒரு மொழி. உண்மைதான். ஆனா அதை விட முக்கியமா, அது நரம்புகளும் தசைகளும் இணைந்து நடத்தும் ஒரு மிகப்பெரிய கூட்டுச் செயல்பாடு. ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக பார்த்தால், குரல் வளை என்பது மிக நுட்பமான திசுக்களாலான ஒரு அமைப்பு. பாத்தீங்கன்னா, பழங்காலத்துல மனிதர்கள் இயற்கையின் சத்தங்களை காப்பியடித்து ஒலிகளை எழுப்பினார்கள் இல்லையா? ஆமா, மழையின் ஓசை, பறவைகளின் சத்தம் அப்படின்னு ஆரம்பித்து இன்று நாம் கேட்கும் சிக்கலான ஓப்பரா பாடல்கள் வரை எல்லாமே இந்த இரண்டு சிறிய தசை நான்களின் நெகிழ்வுத்தன்மையை நம்பிதான் இருக்கிறது. அப்போ நாம் இதுவரை பாடகர்களின் குரல் வளத்தை ஒரு மேஜிக் என்று நினைத்துக் கொண்டிருந்தது தவறு என்கிறீர்கள்? கண்டிப்பா தவறு. அதன் பின்னால் இருக்கும் துல்லியமான அறிவியல் நமக்கு தெளிவாக புரிய வேண்டும். அப்படியென்றால் நாம் எந்த கருவியை பயன்படுத்துகிறோம் என்பதை பாடுவதற்கு முன் நாம் முழுமையாக அறிய வேண்டும். அதாவது, ஒரு கித்தார் வாசிக்கும்போது கித்தார் நமக்கு வெளியே இருக்கிறது. ஆமாம், அதன் கம்பிகளை மீட்டி நாம் ஓசையை எழுப்புகிறோம். ஆனால் பாடும்போது நாமே அந்த முழு கித்தாராக மாறிவிடுகிறோம் இல்லையா? இது ஒரு வகையில் மிகப்பெரிய பின்னடைவு என்று எனக்கு தோன்றுகிறது. எப்படி அப்படி சொல்றீங்க? ஒரு கித்தாருக்கு சளி பிடிக்காது, அது சோர்வடையாது. ஆனால் நமது உடல்நிலை, நமது சோர்வு, அன்றைய மனநிலை எல்லாமே நமது குரலை மாற்றிவிடுமே. மிகச்சரியான கேள்வி. அந்த இடத்துல தான் உடற்கூறியல் பற்றிய புரிதல் ஒரு தொழில்முறை பாடகருக்கு தேவைப்படுகிறது. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது, நாம் பாடும்போது 3 முக்கியமான உடலியல் செயல்பாடுகள் நிகழ்கின்றன. முதலாவது ஃபோனேஷன் எனப்படும் ஒலி உருவாக்கம். உங்கள் குரல் வளையில் உள்ள குரல் நாண்கள் வெறும் தசைகள் அல்ல, உடைந்து ஒலியை உருவாக்குகின்றன. ஓஹோ, சரி. இரண்டாவது செயல்பாடு என்ன? இரண்டாவது ரெசனேஷன் எனப்படும் எதிரொலிப்பு. தொண்டை, வாய் மற்றும் மூக்கு பகுதிகளில் உள்ள வெற்றிடங்களில் இந்த ஒலி எதிரொலித்து உங்கள் குரலுக்கான தனித்துவமான டோனை கொடுக்கிறது. சரி. மூன்றாவது ஆர்டிகுலேஷன் எனப்படும் உச்சரிப்பு. நாக்கு, உதடுகள் மற்றும் பற்கள் மூலம் அந்த ஒலியை வார்த்தைகளாக மாற்றுகிறோம். ஒரு நிமிஷம். அப்போ ஒரு பாடகரின் உடல்நிலை சரியில்லாத போது இந்த சளிசவு வீக்கமடையலாம் இல்லையா? கண்டிப்பா வீக்கமடையும். அதை தவிர்க்கத்தான் அவர்கள் மூச்சு பயிற்சியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். அந்த மூச்சு பயிற்சிக்கு மிக முக்கியமான இயந்திரம் தான் உதரவிதானம். அதாவது டயாஃப்ரம் என்று சொல்வார்களே, அதுவா? இதை நான் ஒரு மருத்துவ ஊசியோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். சொல்லுங்க, எப்படி ஒப்பிடுறீங்க? நாம் மேலோட்டமாக நெஞ்சால் சுவாசிப்பது என்பது அந்த ஊசியை லேசாக இழுப்பது போல, ஆனால் உதரவிதானம் என்பது அந்த ஊசியின் தண்டு போல செயல்படுகிறது என்று நினைக்கிறேன். அருமையான உதாரணம். நாம் அந்த தண்டை முழுமையாக கீழே இழுக்கும்போது வெற்றிடம் உருவாகி தானாகவே அதிக காற்று உள்ளே இழுக்கப்படுகிறது. நாம் காற்றை வலுக்கட்டாயமாக உள்ளே இழுக்க வேண்டியதில்லை, உதரவிதானத்தை கீழே இறக்கினாலே போதுமானது. சரிதானே? இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்க சொன்ன அதே இயந்திரவியல்றே இங்கும் நடக்கிறது. மூச்சு கட்டுப்பாடுதான் பாடும் கலையின் என்ஜின். அப்போ அந்த மேலோட்டமான நெஞ்சு சுவாசம் பாடுவதற்கு உதவாதா? எந்த வகையிலும் உதவாது. நீங்க சொன்னது போல உதரவிதானத்தை கீழே இறக்கும்போது விலா எலும்புகள் விரிவடைந்து வயிறு முன்னோக்கி வர வேண்டும். இது நுரையீரலில் அதிக காற்றை சீவிக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரிந்ததுதான்.
ஆனால் இங்கே மருத்துவர் செல்வராஜ் சுட்டிக்காட்டும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. சேமித்த காற்றை ஒரே அடியாக வெளியேற்றிவிடக் கூடாது. ஓ, மெதுவாக வெளியேற்ற வேண்டுமா? ஆமா, மூச்சை மிகச் சீராக கட்டுப்படுத்திய நிலையில் வெளியேற்றுவதுதான் ஒரு பாடகரின் மிகப்பெரிய சவால். அந்த தண்டை ஒரே அடியாக அழுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்துவது போல. அந்த சீரான காற்றின் அழுத்தம் இல்லை என்றால் என்ன ஆகும்? நீங்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் ஸ்ருதியை நிலைநிறுத்த முடியாது. அட, அந்த சீரான காற்றோட்டம் பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருகிறது. சில பாடகர்கள் மிக நீண்ட வரிகளை மூச்சு விடாமல் பாடுவதை கேட்டிருக்கிறோம். ஆமா, அது ஒரு சிறப்பான நுட்பம். இதில் சர்க்குலர் பிரீதிங் என்ற ஒரு நுட்பத்தை பற்றி படித்தேன். அதாவது மூக்கு வழியாக மூச்சை இழுத்துக்கொண்டே வாயில் சேமிக்கப்பட்ட காற்றை வெளியேற்றும் நுட்பம் என்று அதை சொல்கிறார்கள். ஆமா, அது உண்மைதான். அது எப்படி உயிரியல் ரீதியாக சாத்தியம்? நாம் சுவாசிக்கும் குழாய் ஒன்றுதானே? இதை ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரின் பார்வையில் விளக்க வேண்டும் என்றால் உங்கள் கன்னங்களை ஒரு இரண்டாவது நுரையீரல் போல பயன்படுத்துவதுதான் இந்த நுட்பம். இரண்டாவது நுரையீரலா? ஆச்சரியமா இருக்கே. பாத்தீங்கன்னா, நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போதே உங்கள் கன்னங்களில் சிறிது காற்றை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் தொண்டையை மூடிவிட்டு கன்னத்து தசைகளை மட்டும் சுருக்கி அந்த சேமிக்கப்பட்ட காற்றை வாயின் வழியாக வெளியேற்றுவீர்கள். அப்போ மூக்கு வழியா என்ன நடக்கும்? அந்த ஒரு சில வினாடிகளில் உங்கள் தொண்டை மூடப்பட்டிருப்பதால் மூக்கு வழியாக தாராளமாக புதிய காற்றை நுரையீரலுக்குள் இழுக்க முடியும். கேட்பதற்கு ரொம்ப எளிதாக தோன்றுகிறதே. ஆனா இது உடலின் பல தசைகளை ஒரே நேரத்தில் வெவ்வேறு திசைகளில் செயல்பட வைக்கும் மிக கடினமான நரம்பியல் பயிற்சி. பயிற்சி இல்லாமல் செய்ய முடியாது. ஆஹா, அப்படி என்றால் மூச்சு என்பது வெறும் காற்று மட்டுமல்ல, அது ஒரு தசை பயிற்சி. சரி, என்ஜின் எப்படி இயங்குகிறது, காற்று எப்படி பயணிக்கிறது என்று பார்த்துவிட்டோம். குரல் நாண்களில் படும்போது அங்கு பல பிரச்சனைகள் வரலாம் இல்லையா? டாக்டர் செல்வராஜ் பாடுவதற்கு முன் குரலை தயார்படுத்தும் பயிற்சிகள் பற்றி அதிகம் பேசுகிறார். ஆமாம், வார்ம் அப்ஸ் என்று சொல்வோம். அதாவது லிப் ட்ரில்ஸ், ஹம்மிங், சைரன்ஸ் என்று பல பயிற்சிகள். இவை உண்மையிலேயே ஒலியை மேம்படுத்துகிறதா அல்லது குரல் நாண்களை காயங்களிலிருந்து காப்பாற்றும் மருத்துவ சிகிச்சையா? இது முற்றிலும் மருத்துவ சிகிச்சை என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் குரல் நாண்கள் ஒரு ரப்பர் பேண்ட் போன்ற நெகிழ்வுத்தன்மை கொண்டவை. அப்போ திடீரென்று அதிக சத்தமாக பாடினால் என்னாகும்? திடீரென்று அதிக சத்தமாகவோ அல்லது மிக உயர்ந்த ஸ்ருதியிலோ பாடும்போது அந்த மென்மையான திசுக்களில் நுண்கிளி செல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஓஹோ, மைக்ரோடியர்ஸ் என்று சொல்வார்களே, அதுவா? மிகச்சரி. அதை தடுக்கத்தான் இந்த லிப் ட்ரில்ஸ், அதாவது உதடுகளை மோட்டார் போல அதிரச் செய்வது மற்றும் ஹம்மிங் ஆகிய பயிற்சிகள் உதவுகின்றன. இவை குரல் நாண்களை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இரத்த ஓட்டத்தை உடனடியாக அதிகரிக்கின்றன. இந்த சைரன்ஸ் பயிற்சி எதற்கு பயன்படுகிறது? சைரன்ஸ் பயிற்சி என்பது ஆம்புலன்ஸ் சத்தம் போல கீழிருந்து மேல் சுருதிக்கும் மேலிருந்து கீழ் சுருதிக்கும் குரலை கொண்டு செல்வது. இது அந்த தசைகளுக்கு மென்மையான ஸ்ட்ரெச்சிங் கொடுப்பது போன்றது. இப்போது எனக்கு ஒரு இயல்பான சந்தேகம். நாம் குரலை ஸ்ட்ரெச் செய்வது பற்றி பேசுகிறோம். பாடும் எல்லையை என்னால் உண்மையிலேயே பயிற்சி மூலம் அதிகரிக்க முடியுமா? பாடும் எல்லை என்றால் வோக்கல் ரேஞ்சை சொல்கிறீர்களா? ஆமாம். அதாவது நான் பிறக்கும் போதே என் தொண்டையின் அமைத்து இதுதான், என்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் உச்சஸ்தாயில் பாட முடியாது என்று ஏதேனும் வரம்பு இருக்கிறதா? குரல் என்பது ஒரு தசை அமைப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஓட்டப்பந்தய வீரர் பயிற்சி மூலம் தன் வேகத்தை அதிகரிப்பது போல தொடர்ச்சியான பயிற்சிகள் மூலம் உங்கள் குரலின் எல்லையை பாதுகாப்பாக நீடிக்க முடியும். அப்பாடா, இது ஒரு நல்ல செய்தி. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அடிக்குரலில் பாடும்போது தடிமனான தசைகள் வேலை செய்கின்றன. உச்சிக்குரலில் பாடும்போது குரல் நாண்கள் மெலிதாக நீண்டு அதிர்வடைகின்றன. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவை இரண்டிற்கும் இடையே மாறும்போது ஒரு தசை தனது வேலையை நிறுத்திவிட்டு மற்றொன்று வேலையை தொடங்க வேண்டும். அந்த இடைவெளியில்தான் குரல் திடீரென உடையும் அல்லது கீச்சிடும். ஓ, இதைத்தான் வோக்கல் பிரேக் என்பார்களா? ஆமாம். இதை தவிர்க்க மிக்ஸ்டு வாய்ஸ் என்ற நுட்பத்தை பாடகர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதாவது கியர் வண்டியில் கிளட்ச் பிடித்து கியர் மாற்றுவது போல ஒரு தசை பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நாம் மிகவும் லாவகமாக மாற வேண்டும் என்கிறீர்களா? அருமையான உதாரணம். அந்த மிக்ஸ்டு வாய்ஸ் என்பது இரண்டு தசை பகுதிகளையும் ஒரே நேரத்தில் வேலை செய்ய வைப்பதா? சரியாக பிடித்தீர்கள். செஸ்ட் வாய்ஸை கட்டுப்படுத்தும் தசைகளும் ஹெட் வாய்ஸை நீட்டிக்கும் தசைகளும் ஒரே நேரத்தில் ஒரு சரியான விகிதத்தில் செயல்பட பழகுவதுதான் மிக்ஸ்ட் வாய்ஸ். இது வந்துவிட்டால் என்ன நடக்கும்? இது வந்துவிட்டால் உங்களுக்கு எந்த இடத்தில் குரல் உடையும் என்ற பயமே இருக்காது.
இதோடு ஸ்ருதி மற்றும் அதிர்வு பற்றியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ருதி பிசகுவது பற்றி சொல்கிறீர்களா? ஆமாம், சில நேரம் பாடும்போது ஸ்ருதி குறைந்து விடுகிறது அல்லது ஸ்ருதி மீறி விடுகிறது இல்லையா? ஆமாம். அதை எப்படி சரி செய்வது? தசைச்சோர்வு அல்லது நீங்கள் சொன்ன அந்த பிளஞ்சர் மூலம் ஒரு மூச்சு குறைபாடு காரணமாக ஸ்ருதி குறையலாம். அதிக அழுத்தம் கொடுத்து கத்தும் முயற்சிக்கும் போது ஸ்ருதி மீறலாம். இதற்கு ட்ரோன் பயிற்சி ஒரு சிறந்த தீர்வு. ட்ரோன் பயிற்சி என்றால் ஒரு பின்னணி நாதத்தை வைத்துக்கொண்டு பாடுவதுதானே? ஆமாம், சரியாக சொன்னீர்கள். உள்ள ஒரு கோட்டின் மீது வரைவதற்கும் உள்ள வித்தியாசம் போல இருக்கிறது. அருமை. அந்த பின்னணி நாதம் நமக்கு ஒரு அளவுகோலாக செயல்படுகிறது. நாமும் காதுகளையும் குரலையும் இணைத்து செயல்பட வைக்கிறோம். ஆமாம், இது காதுகளுக்கும் குரல் நாண்களுக்குமான நரம்பியல் தொடர்பை வலுப்படுத்துகிறது. சோ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? மூச்சை கட்டுப்படுத்தி கற்றுக்கொண்டோம், சுருதி பிசகாமல் பாடவும் பழகிவிட்டோம். ஆனால் சரியான சுருதியில் பாடுவது மட்டுமே ஒருவரை சிறந்த பாடகராக மாற்றிவிடுமா? நிச்சயமா இல்ல. இதை ஒரு நகைச்சுவை சொல்வதற்கு ஒப்பிடலாம். நீங்கள் சொல்லும் ஜோக் எவ்வளவு அருமையாக இருந்தாலும் அதன் கடைசி வரியை நீங்கள் முணுமுணுத்துச் சொன்னால் கேட்பவர்களுக்கு புரியாது, சிரிப்பும் வராது. உண்மைதான். அதே போலதான் பாட்டிலும் தெரிவான உச்சரிப்பு இல்லை என்றால் பார்வையாளர்களுடன் எந்த தொடர்பும் ஏற்படாதில்லையா? கண்டிப்பா. இங்குதான் உயிரெழுத்துக்களுக்கும் மெய்யெழுத்துக்களுக்கும் உள்ள உடலியல் வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதென்ன உடலியல் வித்தியாசம்? நீங்கள் ஆ ஆ ஆ என்று பாடும்போது உங்கள் தொண்டை திறந்திருக்கிறது, காற்று நேரடியாக வெளியேறுகிறது. உயிரெழுத்துக்கள் தான் குரலுக்கு இனிமையை கொடுக்கின்றன. அப்போ மெய்யெழுத்துக்கள்? வார்த்தைகளுக்கு தெளிவை கொடுப்பது மெய்யெழுத்துக்கள் தான். நாக்கு, உதடுகள், பற்களை பயன்படுத்தி அந்த மெய்யெழுத்துக்களை எவ்வளவு துல்லியமாக உச்சரிக்கிறீர்கள் என்பதுதான் பாடலின் உணர்வை கடத்தும். இதற்கான பயிற்சிகள் என்னென்ன இருக்கு? நாக்கு சுழற்றும் பயிற்சிகள் மற்றும் மெய்யெழுத்து பயிற்சிகள் மூலம் உச்சரிப்பின் தசை நினைவகத்தை அதிகரிக்கலாம். உணர்ச்சிகளை பாட்டில் கொண்டு வருவது உச்சரிப்பை தாண்டிய ஒரு விஷயம். ஒரு பாடகர் சோகத்தை பாடும்போது நம்மையும் அறியாமல் நமக்கு அழுகை வருகிறது. அதுதான் இசையின் மாயஜாலம். உற்சாகமான பாடலை கேட்கும்போது நாமும் துள்ளி குதிக்கிறோம். இந்த உணர்வு பரிமாற்றம் வெறும் வார்த்தைகளால் மட்டும் நடப்பதில்லையே, உடலியல் ரீதியாக அங்கு என்ன நடக்கிறது? அங்குதான் ஒளியின் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் உடல் மொழி வேலை செய்கின்றன. ஒரு பாடலில் மென்மையாக தொடங்கி படிப்படியாக சத்தத்தை கூட்டுவது அல்லது சத்தத்திலிருந்து மென்மைக்கு மாறுவது கேட்பவரின் மூளையில் நேரடியாக ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஓஹோ, இது மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டதா? ஆமாம், மருத்துவ ரீதியாக சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் உடல் தளர்வடையும், குரல் நாண்கள் மென்மையாக அதிர்வுறும், அதை அப்படியே பாடும்போது பிரதிபலிக்க வேண்டும். அதை உற்சாகமான பாடல் என்றால் உங்கள் நெஞ்சு பகுதி விரிந்திருக்க வேண்டும், முகத்தில் புன்னகை இருக்க வேண்டும். புன்னகைக்கும் போது உங்கள் கன்னத்து தசைகள் மேல் நோக்கி உயர்வதால் ஒளியின் எதிரொலிப்பு மாறி குரலில் தானாகவே ஒரு துள்ளல் வந்துவிடும். அட, இது ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல். புன்னகைப்பது கூட ஒலியை மாற்றும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அதுதான் உடற்குறியலின் சிறப்பு. ஆனால் எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் விதங்கள் ஒவ்வொரு இசை வடிவத்திற்கும் மாறுகிறதில்லையா? பாப் இசையில் உள்ள குரல் கிளாசிக்கல் இசையில் இருப்பதில்லை. ஆமா, ஒவ்வொரு ஜானருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. குறிப்பாக ராக் இசையில் சில பாடகர்கள் கத்தி பாடும்போது அவர்களின் தொண்டை கிழிந்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கும். அந்த முரட்டுத்தனமான குரல் எப்படி சாத்தியமாகிறது? இது அவர்களின் குரல் நாண்களை நிரந்தரமாக பாதித்து விடாதா? அது ஒரு மிக சிறந்த கேள்வி. ராக் இசையில் அவர்கள் பயன்படுத்துவது உண்மையான குரல் நாண்களை அல்ல, அதற்கு சற்று மேலே உள்ள போலி குரல் நாண்களை. ஒரு நிமிஷம், போலி குரல் நாண்களா? அப்படி ஒன்று இருக்கிறதா? ஆமாம், மனித உடற்குறியல் படி இந்த போலி நாண்கள் பேசுவதற்கோ பாடுவதற்கோ பயன்படுவதில்லை. நாம் அதிக எடையை தூக்கும்போது நுரையீரலில் உள்ள காற்றை அடைத்து வைப்பதற்காக தொண்டையை இறுக்குவோம் இல்லையா? ஆமா, மூச்சு அடக்குவோம். அப்போது மூடிக்கொள்வதுதான் இந்த போலி நாண்கள். ராக் பாடகர்கள் உண்மையான குரல் நாண்களை தொடர்பாக வைத்துக்கொண்டு காற்று வெளியேறும் பாதையை சுருக்கி இந்த போலி நாண்களை அதிர வைக்கிறார்கள். ஓஹோ, அப்ப அதுதானே அந்த முரட்டுத்தனமான கரகரப்பை கொடுக்கிறதா? மிகச்சரி. ஆனால் சரியான பயிற்சி இல்லாமல் இதை செய்தால் அது உண்மையான குரல் நாண்களில் உராய்வை ஏற்படுத்தி பெரும் காயத்தை உண்டாக்கும். அற்புதம். இதைத் தவிர R&B மற்றும் சோல் இசையை எடுத்துக்கொண்டால் அதில் மெலஸ்மா என்ற நுட்பம் பயன்படுத்துகிறார்கள். அதாவது ஒரே அசையில் பல ஸ்வரங்களை வளைத்து நெளித்து பாடுவது. ஆமாம், அதே போல ஜாஸ் இசையில் ஸ்கேட் சிங்கிங் என்ற முறை உண்டு. அர்த்தமுள்ள வார்த்தைகளுக்கு பதிலாக
பலவிதமான ஒலிகளை மட்டும் வைத்து ஒரு இசைக்கருவியைப் போல குரலால் தாளம் போடுவார்கள். இதற்கெல்லாம் மிகப்பெரிய நரம்பியல் கட்டுப்பாடும் தச நெகிழ்வுத்தன்மையும் வேண்டும். ஆனால் இன்று நவீன தொழில்நுட்பம் வந்த பிறகு இந்த திறமைகள் எல்லாம் அவசியம்தானா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. தொழில்நுட்பம் ரொம்பவே மலர்ந்துருச்சுதான். பாத்தீங்கன்னா ஆட்டோ டியூன் போன்ற சாஃப்ட்வேர்கள், ஏஐ அடிப்படையிலான குரல் பயிற்சிகள் வந்துவிட்டன. இதையெல்லாம் அதிகம் பயன்படுத்தினால் அது பாடகர்களை சோம்பேறிகளாக்கி அவர்களின் தனித்துவமான குரல் அடையாளத்தை அழித்து விடாதா? This raises an important question. இது ஒரு முக்கியமான விவாதம். டாக்டர் செல்வராஜ் இதை ஒரு மருத்துவ கருவியோடு ஒப்பிட்டு மிக தெளிவாக விளக்குகிறார். என்ன அது? ஒரு எலும்பு முறிவை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கிறோம். எக்ஸ்ரே என்பது பிரச்சனை எங்குள்ளது என்று காட்டும் ஒரு கண்டறியும் கருவி மட்டுமே. அதுவே சிகிச்சையாகிவிடாது. அருமையான ஒப்பீடு. அதே போலதான் தொழில்நுட்பமும். அது ஒரு துணைக்கருவி மட்டுமே. ஆட்டோடியூன் என்பது நீங்கள் பாடும்போது ஏற்படும் சிறு சிறு பிழைகளை சரிசெய்ய உதவுமே தவிர பாடும் உணர்வையோ மூச்சு கட்டுப்பாட்டையோ அது தந்துவிடாது. அப்போ அந்த ஏஐ செயலிகள் எதற்கு? ஏர் மாஸ்டர் போன்ற செயலிகள் உங்களின் காதுகளுக்கு பயிற்சி அளித்து ஸ்ருதியை உள்வாங்கும் திறனை மேம்படுத்த உதவும். உங்கள் குரலை நீங்களே ரெக்கார்ட் செய்து கேட்டு பகுப்பாய்வு செய்வது ஒரு கண்ணாடி போன்றது. அதாவது நமது தவறுகளை நாமே திருத்திக் கொள்ளலாம். ஆமாம், தொழில்நுட்பத்தை பழகுவதற்கு பயன்படுத்துங்கள். ஆனால் அது உங்கள் அடிப்படை திறமைக்கு ஊன்றுகோலாக ஒருபோதும் மாறக்கூடாது. இது தெளிவான விளக்கம். தொழில்நுட்பம் என்பது எக்ஸ்ரே போன்றது. அது நமது குறைகளை சுட்டிக்காட்டுமே தவிர நம்முடைய திறமைக்கு பதிலாக மாற முடியாது. நிச்சயமா. சரி, குரலின் மருத்துவ கட்டமைப்பு, மூச்சு பயிற்சி நுட்பங்கள், உணர்ச்சிகள், தொழில்நுட்பம் என அனைத்தையும் அலசிவிட்டோம். ஒரு சாதாரண பாடகராக இருந்து நிபுணத்துவத்தை நோக்கி எப்படி பயணிப்பது? அது ஒரு பெரிய பயணம். இந்த எல்லா விஷயங்களையும் எப்படி ஒரு தினசரி பழக்கமாக மாற்றுவது? நிபுணத்துவம் என்பது ஒரு முறையான தினசரி பயிற்சி முறையில்தான் அடங்கியுள்ளது. தினமும் உங்கள் பயிற்சி நேரத்தை 4 பகுதிகளாக பிரிக்க வேண்டும். ஓ, 4 பகுதிகளா? முதல் பகுதி என்ன? முதலில் குரலை தயார்படுத்தும் வார்ம் அப்ஸ். இது ஒரு 10-15 நிமிடங்கள் செய்ய வேண்டும், இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க. சரி. இரண்டாவது? அடுத்ததாக தொழில்நுட்ப பயிற்சிகள், அதாவது செதில்கள், ஸ்ருதி பயிற்சிகள். இது தசைகளின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்க. மூன்றாவது பகுதி? மூன்றாவதாக பாடல்களை பயிற்சி செய்தல். இதில்தான் உணர்ச்சிகளையும் உச்சரிப்பையும் நீங்கள் பாடலில் இணைத்து பார்க்க வேண்டும். கடைசியாக பயிற்சி முடிந்ததும் குரலை பழைய நிலைக்கு கொண்டு வர கூல்டவுன்ஸ். இதுவே ஒரு முழுமையான பயிற்சி முறை. இந்த பயணத்தில் பொறுமை, விடாமுயற்சி மற்றும் ஆர்வம் ஆகிய 3 தூண்கள் தேவை என புத்தகம் சொல்கிறது. ஆமாம், இந்த 3ம் இல்லையென்றால் சாதிக்க முடியாது. லூஷியானோ பவரோட்டி, விட்னி ஹியூஸ்டன், ஃப்ரெட்டி மெர்க்யூரி போன்ற மாபெரும் பாடகர்கள் எல்லாம் ஆரம்பத்துல பல தடைகளை சந்தித்தவர்கள்தான். ஆனா அவர்களின் தசை நாண்கள் சோர்வடைந்தாலும் அவர்களின் ஆர்வம் சோர்வடையவில்லை. மிகச்சரியாக சொன்னீர்கள். அவர்கள் தங்கள் உடலியல் வரம்புகளை தாண்டி அதை ஒரு கலையாக எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்பதுதான் அவர்கள் விட்டுச் சென்ற பாடம். இதைவிட சுருக்கமாக சொல்ல முடியாது. நிபுணத்துவம் என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. அது உங்கள் உடலோடும் மூச்சோடும் வாழ்நாள் முழுதும் நடக்கும் ஒரு உரையாடல். உண்மைதான். நீங்கள் எவ்வளவு பெரிய பாடகராக இருந்தாலும் தினமும் உங்களின் உடல்நிலையை பொறுத்து கற்றுக்கொள்ளவும் சரி செய்யவும் ஏதோ ஒன்று இருக்கவே செய்யும். இன்று டாக்டர் செல்வராஜன் புத்தகத்தின் வாயிலாக பாடும் கலையின் பின்னணியில் இருக்கும் மனித உடற்கூறியல், மூச்சுக்குழாயின் இயற்பியல், உணர்வு பூர்வமான வெளிப்பாட்டின் அறிவியல் மற்றும் தினசரி பயிற்சியின் கட்டமைப்பு ஆகியவற்றை நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறோம். கண்டிப்பா இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். இது உங்களுக்கான ஒரு தெளிவான பாதையை அமைத்து கொடுத்திருக்கும். ஆனால் இதை முடிப்பதற்கு முன் உங்களுக்கு ஒரு சின்ன யோசனை. சொல்லுங்க. எதிர்காலத்தில் ஏஐ தொழில்நுட்பம் இன்னும் அசுர வளர்ச்சி அடையலாம். ஒரு மனித குரலை சிறிதும் பிழையின்றி மிக துல்லியமாக சழிப்பிடிக்காத, சோர்வடையாத ஒரு இயந்திர குரலாக அது உருவாக்கலாம். அது நடக்க வாய்ப்பிருக்கு. ஆனால் பாடும் கலையின் உண்மையான அழகு அந்த இயந்திரத்தன்மையான துல்லியத்தில் இருக்கிறதா, அல்லது ஒரு மனிதனின் மூச்சுக் காற்றிலும் உணர்ச்சிப் பெருக்கில் குரல் நாண்களில் ஏற்படும் லேசான நடுக்கத்திலும் வெளிப்படும் அந்த அழகான குறைபாடுகளில் ஒளிந்திருக்கிறதா? அடுத்த முறை உங்களுக்கு பிடித்த பாடகரின் பாடலை கேட்கும்போது இதை சிந்தித்துப் பாருங்கள்.